ஸோ புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, சுக்கிரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, சூரியனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு, ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை. ஸோ இப்படி வச்சு பார்க்கும் பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டை குரு பாக்குறாரு, அவரோட வீட்டையே அவர் பாக்குறது மிகப்பெரிய பலம். ஸோ விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, டக்குன்னு வந்து ஜூன் மாதத்துல கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அங்கேயே போய் நிரந்தரமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு குடியுரிமை, பிஆர், சிட்டிசன்ஷிப் இது மாதிரிலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ ஒரு நல்ல 8ஆம் வீடு அதிகமாக வளர்க்கறதுனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் லாபங்கள், இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம், உயில் மூலமாக, மனைவியினா இருந்தால் கணவன் மூலமாக, கணவனா இருந்தால் மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராகு 10ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை வரும் பொழுது வேலை தொழில வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, அன்எக்ஸ்பர்ட் டெரிட்டரி, அதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள், மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு. குறிப்பா புதனுங்கிற 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறனால ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு வரார். ஸோ ஒரு மிடில் 2 மாதங்கள்ல வந்து நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்த வரக்கூடிய 2 வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷனல், பர்சனல், ஃபினான்ஷியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2025 வந்து ரிஷபராசிக்காரருக்கு இருக்கு. இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க லக்னாதிபதி யாரு, இப்ப என்ன தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புத்திநாதன்லாம் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்புல எப்படி வருதுங்கலாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள். நான் சொன்ன நல்ல தசாபுத்தியில் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் அதிகமாகவும், சுமாரான தசாபுத்தியில் போகும்போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும்.